அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 117வது நாள். இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற விவிலிய பகுதி யோபு அதிகாரம் 28 முதல் 32 வரை. யோபு அதிகாரம் 29. யோபின் முன்னைய இன்ப நிலை. யோபு இன்னும் தொடர்ந்து பேசிய உரை. காண்பேனா முன்னைய திங்கள்களை, கடவுள் என்னை கண்காணித்த நாள்களை. அப்போது அவர் விளக்கு என் தலைமீது ஒளி வீசிற்று. அவரது ஒளியால் இருளில் நான் நடந்தேன். அப்போது என் இளமையின் நாள்களில் நான் இருந்தேன். கடவுளின் கருணை என் குடிசை மீது இருந்தது. அன்று வல்லவர் என்னோடு இருந்தார். என் மக்கள் என்னை சூழ்ந்திருந்தனர். அப்போது என் காலடிகள் நெய்யில் குளித்தன. பாறையிலிருந்து எனக்கு எண்ணெய் ஆராய் பாய்ந்தது. நகரவாயிலுக்கு நான் செல்கையில், பொது மன்றத்தில் என் இருக்கையில் அமர்கையிலும் என்னை கண்டதும் இளைஞர் ஒதுங்கிக் கொள்வர். முதிர்ந்த வயதினர் எழுந்து நிற்பர். உயர் குடிமக்கள் தம் பேச்சை நிறுத்துவர். கைகட்டி வாய்ப்பொத்தி வாழாவிருப்பர். தலைவர் தம் குரல் அடங்கிப்போம். அவர் நான் அன்னத்தோடு ஒட்டி கொள்ளும். என்னை கேட்ட செவி என்னை வாழ்த்தியது. என்னை பார்த்த கண் எனக்கு சான்று பகர்ந்தது. ஏனெனில் கதறிய ஏழைகளை நான் காப்பாற்றினேன். தந்தை இல்லார்க்கு உதவினேன். அழிய இருந்தோர் எனக்கு ஆசி வழங்கினர். கைம்பெண்டிர் தம் உள்ளத்தை களிப்பால் பாட செய்தேன். அறத்தை அணிந்தேன், அது என் ஆடையாயிற்று. நீதி எனக்கு மேலாடையும் பாகையும் ஆயிற்று. பார்வையற்றோருக்கு கண் ஆனேன், கால் ஊனமுற்றோருக்கு கால் ஆனேன். ஏழைகளுக்கு நான் தந்தையாக இருந்தேன். அறிமுகமற்றோரின் வழக்குகளுக்காக வாதிட்டேன். கொடியவரின் பற்களை உடைத்தேன். அவரின் பற்களுக்கு இரையானவரை விடுவித்தேன். நான் எண்ணினேன், மணல்மணியைப் போல் நிறைந்த நாளுடையவனாய் என் இல்லத்தில் சாவேன். என் வேர் நீர்வரை ஓடி பரவும். இரவெல்லாம் என் கிளையில் பனி இறங்கும். என் புகழ் என்றும் ஓங்கும். என் வில் வலைத்திறன் கொண்டது. எனக்கு செவி கொடுக்க மக்கள் காத்திருந்தனர். என் அறிவுரைக்காக அமைதி காத்தனர். என் சொல்லுக்கு மறுசொல் அவர்கள் கூறவில்லை. என் மொழிகள் அவர்களில் தங்கின மழைக்கென அவர்கள் எனக்காய் காத்திருந்தனர். மாறிக்கென தங்கள் வாயை திறந்தனர். நம்பிக்கை இழந்தோரை என் புன்முறுவல் தேற்றியது. என் முகப்பொழிவு உரமூட்டியது. நானே அவர்களுக்கு வழியை காட்டினேன். தலைவனாய் திகழ்ந்தேன். வீரர் நடுவே வேந்தனைப் போல் வாழ்ந்தேன். அழுகின்றவருக்கு ஆறுதல் அளிப்பவன் போல் இருந்தேன். யோபு அதிகாரம் 30. யோபின் தற்போதைய துன்ப நிலை. ஆனால் இன்று என்னை விட இளையோர் ஏளனம் செய்கின்றனர். அவர்களின் தந்தையரை என் மந்தையின் நாய்களோடு இருத்தவும் உடன்பட்டிறேன். எனக்கு அவர்களின் கைவன்மையால் என்ன பயன்? அவர்கள்தாம் ஆற்றல் இழந்து போயினரே. அவர்கள் பட்டினியாலும் பசியாலும் எழுந்தனர். வறண்டு இருண்டு அழிந்த பாலைக்கு ஓடினர். அவர்கள் உப்புக்கீரையை புதரிடையே பறித்தார்கள். காட்டுப்பூண்டின் வேரே அவர்களின் உணவு. மக்கள் அவர்களை தம்மிடமிருந்து விரட்டினர். கல்வரை பிடிக்க கத்துவது போல் அவர்களுக்கு செய்தனர். ஓடைகளின் உடைப்புகளிலும் நில வெடிப்புகளிலும் பாறை பிளவுகளிலும் அவர்கள் வாழ்ந்தனர். புதர்களின் நடுவில் அவர்கள் கத்துவர். முட்செடியின் அடியில் முடங்கி கிடப்பர். மடையனின் மக்கள் பெயரில்லா பிள்ளைகள். அவர்கள் நாட்டிலிருந்து விரட்டப்பட்டனர். இப்பொழுதோ அவர்களுக்கு நான் வசைப்பாட்டு ஆனேன். அவர்களுக்கு நான் பழமொழி ஆனேன். என்னை அவர்கள் அருவருக்கின்றனர். என்னை விட்டு விலகி போகின்றனர். என் முன் காரி துப்பவும் அவர்கள் தயங்கவில்லை. என் வில்லின் நாணை கடவுள் தளர்த்தி என்னை தாழ்த்தியதால் என் முன் அவர்கள் கடிவாளமற்றவராயினர். என் வலப்பக்கம் கும்பல் கூடுகின்றது. என்னை நெட்டி தள்ளுகின்றது. அழிவுக்கான வழிகளை எனக்கு எதிராய் வகுத்தது. எனக்கு அவர்கள் குழி தோண்டுகின்றனர். என் அழிவை விரைவுபடுத்துகின்றனர். அவர்களை தடுப்பார் யாரும் இல்லை. அகன்ற உடைப்பில் நுழைவது போல பாய்கின்றனர். இடிபாடுகளுக்கு இடையில் அலைபோல் வருகின்றனர். பெருந்திகில் மீண்டும் என்னை பிடித்தது. என் பெருமை காற்றோடு போயிற்று. முகிலென மறைந்தது என் சொத்து. இப்பொழுதோ என் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இன்னலின் நாள்கள் என்னை இறுக்குகின்றன. இரவு என் எலும்புகளை உருக்குகின்றது. என்னை வாட்டும் வேதனை ஓய்வதில்லை. நோயின் கொடுமை என்னை உருக்குலைத்தது. கழுத்துப்பட்டை போல் என்னை ஒட்டி கொண்டது. கடவுள் சேற்றில் என்னை அமிழ்த்தி விட்டார். புழுதியும் சாம்பலும் போல் ஆனேன். நான் உம்மை நோக்கி மன்றாடினேன், ஆனால் நீர் எனக்கு பதில் அளிக்கவில்லை.
நான் உம்முன் நின்றேன், நீர் என்னை கண்ணோக்கவில்லை. கொடுமையுள்ளவராய் என் மட்டில் மாறினீர். உம் கை வல்லமையால் என்னை துன்புறுத்துகின்றீர். என்னை தூக்கி காற்றில் பறக்க விட்டீர். புயலின் சீற்றத்தால் என்னை அலைக்கழித்தீர். ஏனெனில் சாவுக்கும் வாழ்வோர் அனைவரும் கூடுமிடத்திற்கும் என்னை கொணர்வீர் என அறிவேன். இருப்பினும் அழிவின் நடுவில் ஒருவர் உதவிக்கு அலரும் பொழுது, அவல நிலையில் அவர் இருக்கும் பொழுது எவர் அவருக்கு எதிராக கையை உயர்த்துவார்? அவதிப்பட்டவருக்காக நான் அளவில்லையா? ஏழைக்காக என் உள்ளம் இளகவில்லையா? நன்மையை எதிர்பார்த்தேன், தீமை வந்தது. ஒளிக்கு காத்திருந்தேன், இருளே வந்தது. என் குலை நடுங்குகிறது, அடங்கவில்லை. இன்னலின் நாள்கள் என்னை எதிர்கொண்டு வருகின்றன. கதிரோன் இன்றியும் நான் கருகி திரிகிறேன், எழுகிறேன், மஞ்சத்தில் அழுகிறேன். உதவிக்கு குள்ள நரிக்கு உடன்பிறப்பானேன், நெருப்பு கோழிக்கு தோழனும் ஆனேன். என் தோல் கருகி உரிகின்றது, என் எலும்புகள் வெப்பத்தால் தீகின்றன. என் யாழின் ஓசை புலம்பலாயிற்று, என் குழலின் ஒளி அழுகையாயிற்று. யோபு அதிகாரம் 31. தாம் குற்றமற்றவர் என்பதை யோபு விளக்குதல். கண்களோடு நான் உடன்படிக்கை செய்து கொண்டேன், பின்பு கன்னி ஒருத்தியை எப்படி நோக்குவேன்? வானின்று கடவுள் வழங்கும் பங்கென்ன? விசும்பெனின்று எல்லாம் வல்லவர் விதிக்கும் உரிமை என்ன? தீயோருக்கு வருவது கேடு அல்லவா? கொடியோருக்கு வருவது அழிவு அல்லவா? என் வழிகளை அவர் பார்ப்பதில்லையா? என் காலடிகளை அவர் கணக்கிடுவதில்லையா? பொய்மையை நோக்கி நான் போயிருந்தால், வஞ்சகத்தை நோக்கி என் காலடி விரைந்திருந்தால், சீர்தூக்கும் கோளில் என்னை அவர் நிற்கட்டும். இவ்வாறு கடவுளின் நேர்மையை அறியட்டும். நெறி தவறி என் காலடி போயிருந்தால், கண்ணில் பட்டதையெல்லாம் என் உள்ளம் நாடியிருந்தால், என் கைகளில் கரையேதும் படிந்திருந்தால், நான் விதைக்க இன்னொருவர் அதனை உண்ணட்டும். எனக்கென வளர்பவை வேரோடு பிடுங்கப்படட்டும். பெண்ணில் என் மனம் மயங்கி இருந்திருந்தால், பிறரில் கதவருகில் காத்து கிடந்திருந்தால், என் மனைவி மற்றொருவனுக்கு மாவரைக்கட்டும், மற்றவர்கள் அவளோடு படுக்கட்டும். ஏனெனில் அது தீச்செயல், நடுவரின் தண்டனைக்குரிய பாதகம். ஏனெனில் படுகுழி வரை சுட்டெரிக்கும் நெருப்பு அது. வருவாய் அனைத்தையும் அடியோடு அழிக்கும் தீ அது. என் வேலைக்காரனோ என் வேலைக்காரியோ எனக்கு எதிராய் வழக்கு கொணரும்போது நான் அதை தட்டி கழித்திருந்தால், இறைவன் எனக்கு எதிராய் எழும்போது நான் என்ன செய்வேன்? அவர் என்னிடம் கணக்கு கேட்டால் நான் என்ன பதிலளிப்பேன்? கருப்பையில் என்னை உருவாக்கியவர் தாமே அவனையும் உருவாக்கினார். கருப்பையில் எங்களுக்கு வடிவளித்தவர் அவர் ஒருவரே அல்லவா? ஏழையர் விரும்பியதை ஈய இணங்காது இருந்தேனா? கைப்பெண்டிரின் கண்கள் பூத்து போக செய்தேனா? என் உணவை நானே தனித்து உண்டேனா? தாய் தந்தையற்றோர் அதில் உண்ணாமல் போயினரா? ஏனெனில் குழந்தை பருவம் முதல் அவர் என்னை தந்தை போல் வளர்த்தார். என் தாய் வயிற்றிலிருந்து என்னை வழி நடத்தினார். ஆடையில்லாமல் எவராவது அழிவதையோ, போர்வையின்றி ஏழை எவராவது இருந்ததையோ பார்த்து கொண்டிருந்தேனா? என் ஆட்டுமுடி கம்பளியினால் குளிர் போக்கப்பட்டு அவர்களின் உடல் என்னை பாராட்டவில்லையா? எனக்கு மன்றத்தில் செல்வாக்கு உண்டு எனக் கண்டு தாய் தந்தையற்றோருக்கு எதிராக கை ஓங்கினேனா? அப்படி இருந்திருந்தால் என் தோள் மூட்டு தோளிலிருந்து நெகிழ்வதாக, முழங்கை மூட்டு முறிந்து கழல்வதாக. ஏனெனில் இறைவன் அனுப்பும் இடர் எனக்கு பேரச்சம். அவர் மாட்சிக்கு முன் என்னால் எதுவும் இயலாது. தங்கத்தில் நான் நம்பிக்கை வைத்திருந்தேன் ஆகில், பசும்பொன் என் உறுதுணை என்று பகர்ந்திருப்பேன் ஆகில், செல்வ பெருக்கினால் அல்லது கை நிறைய பெற்றதால் நான் மகிழ்ந்திருப்பேன் ஆகில், சுடர்விடும் கதிரவனையும் ஒளியில் தவழும் திங்களையும் நான் கண்டு என் உள்ளம் மறைவாக மயங்கியிருந்தால், அல்லது என் வாயில் கை வைத்து முத்தமிட்டிருந்தால், அதுவும் நடுவர் தீர்ப்புக்குரிய பழியாயிருக்கும். ஏனெனில் அது உன்னத இறைவனை நான் மறுப்பதாகும். என்னை வெறுப்போரின் அழிவில் நான் மகிழ்ந்ததுண்டா? அல்லது அவர்கள் இடர்படும் போது இன்புற்றதுண்டா? சாகும்படி அவர்களை சபித்து என் வாய் பாவம் செய்ய நான் விடவில்லை. இறைச்சி உண்டு நிறைவு அடையாதவர் யாரேனும் உண்டா என்று என் வீட்டார் வினவாமல் இருந்ததுண்டா? வீதியில் வேற்றார் உறங்கியதில்லை. ஏனெனில் வழிபோக்கருக்கு என் வாயிலை திறந்து விட்டேன். என் தீச்செயலை உள்ளத்தில் புதைத்து என் குற்றங்களை மானிடர் போல் மறைத்ததுண்டா? பெருங்கும்பலை கண்டு நடுங்கி உறவினர் இகழ்ச்சிக்கு அஞ்சி நான் வாளாவிருந்ததுண்டா? கதவுக்கு வெளியே வராதிருந்தது உண்டா? என் வழக்கை கேட்டு ஒருவர் இருந்தால் எத்தனை நன்று.
இதோ என் கையொப்பம், எல்லாம் வல்லவர் எனக்கு பதில் அளிக்கட்டும். என் எதிராளி வழக்கை எழுதட்டும். உண்மையாகவே அதை என் தோள் மேல் தூக்கி செல்வேன். எனக்கு மணிமுடியாக சூட்டிக் கொள்வேன். என் நடத்தை முழுவதையுமே அவருக்கு எடுத்துரைப்பேன். இளவரசனைப் போல் அவரை அணுகி செல்வேன். எனது நிலம் எனக்கு எதிராய் கதறினால், அதன் படைசால்கள் ஒன்றாக அழுதால், விலை கொடாமல் அதன் விளைச்சலை உண்டிருந்தால், அதன் உரிமையாளரின் உயிரை போக்கியிருந்தால், கோதுமைக்கு பதில் முட்களும் வார்கோதுமைக்கு பதில் களையும் வளரட்டும். யோபின் மொழிகள் முடிவுற்றன. யோபு அதிகாரம் 32. எலிகூவின் முதல் சொற்பொழிவு. யோபு தம்மை நேர்மையாளராக கருதியதால் இந்த 3 மனிதர்களும் அவருடன் சொல்லாடுவதை நிறுத்திவிட்டார்கள். அப்பொழுது பூசியனும் ராமின் வீட்டை சார்ந்த பரக்கேலின் புதல்வனுமான எலிகூ சீற்றமடைந்தான். யோபு கடவுளை விட தம்மை நேர்மையாளராய் கருதியதால் அவர் மீது சினம் கொண்டான். 3 நண்பர்கள் மீதும் அவன் கோபப்பட்டான். ஏனெனில் யோபின் மீது அவர்கள் குற்றம் சாட்டினார்களே என்று அதற்கான ஆதாரத்தை எடுத்து கூறவில்லை. எலிகூ யோபிடம் பேச இதுவரை காத்திருந்தான். ஏனெனில் அவனை விட அவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள். அந்த 3வரும் தகுந்த மறுமொழி தரவில்லை என கண்ட எலிகூ இன்னும் ஆத்திரமடைந்தான். ஆகவே பூசியனும் பார்க்கேலின் புதல்வனுமான எலிகூ பேசத் தொடங்கினான். நான் வயதில் சிறியவன், நீங்களோ பெரியவர். ஆகவே என் கருத்தை உங்களிடம் உரைக்க தயங்கினேன், அஞ்சினேன். நான் நினைத்தேன், முதுமை பேசட்டும், வயதானோர் ஞானத்தை உணர்த்தட்டும். ஆனால் உண்மையில் எல்லாம் வல்லவரின் மூச்சே, மனிதரில் இருக்கும் அந்த ஆவியே உய்த்துணர்வை அளிக்கின்றது. வயதானோர் எல்லாம் ஞானிகள் இல்லை, முதியோர் நீதியை அறிந்தவரும் இல்லை. ஆகையால் நான் சொல்கின்றேன், எனக்கு செவி கொடுத்தருள்க. நானும் என் கருத்தை சொல்கின்றேன். இதோ சொற்களுக்காக காத்திருந்தேன். நீங்கள் ஆய்ந்து கூறிய வார்த்தைகளை, அறிவார்ந்த கூற்றை நான் கேட்டேன். உங்களை கவனித்து கேட்டேன். உங்களுள் எவரும் யோபின் கூற்று தவறென எண்பிக்கவில்லை. அவர் சொற்களுக்கு தக்க பதிலளிக்கவும் இல்லை. எச்சரிக்கை, நாங்கள் ஞானத்தை கண்டுகொண்டோம். இறைவனே அவர் மீது வெற்றி கொள்ளட்டும். மனிதரால் முடியாது என்று சொல்லாதீர்கள். என்னை நோக்கி யோபு தம் மொழிகளை கூறவில்லை. உங்கள் சொற்களில் அவருக்கு நான் பதிலளிக்க மாட்டேன். அவர்கள் மலைத்து போயினர். மீண்டும் மறுமொழி உரையார். அவர்கள் ஒரு வார்த்தையும் சொல்வதற்கில்லை. அவர்கள் பேசவில்லை. நின்று கொண்டிருந்தாலும் பதில் சொல்லவில்லை. நான் இன்னும் காத்திருக்க வேண்டுமா? நானும் எனது பதிலை கூறுவேன். நானும் எனது கருத்தை நவிழ்வேன். ஏனெனில் சொல்ல வேண்டியவை என்னிடம் நிறைய உள்ளன. என் உள்ளத்தில் ஆவி என்னை உந்துகின்றது. இதோ என் நெஞ்சம் அடைப்பட்ட திராட்சரசம் போல் உள்ளது. வெடிக்கும் புதுரச துருத்தி போல் உள்ளது. நான் பேசுவேன், என் நெஞ்சை ஆற்றிக்கொள்வேன். வாய் திறந்து நான் பதிலளிக்க வேண்டும். நான் யாரிடம் ஒருதலை சார்பாய் இருக்க மாட்டேன். நான் யாரையும் பொய்யாக புகழ மாட்டேன். ஏனெனில் பசப்பி புகழ எனக்கு தெரியாது. இல்லையேல் படைத்தவரே விரைவில் என்னை அழித்திடுவார்.